அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. இப்பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக எளிய பரிகாரம். நிறைய பேர்த்துக்கு குழந்தை கிடைக்கல, நிறைய பேர்த்துக்கு குழந்தைனால எல்லாம் கன்சீவ் ஆகுதுங்க. 2 மாசம் இருக்குது, 3 மாசம் இருக்குது, அபாசன் ஆகிருது, என்னால் ஒண்ணுமே பண்ண முடியலைங்க அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தை ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும். அது முற்பிறவியில ஏதாவது ஊழ்வினை கர்மானால இந்த பிறவியில உங்களுக்கு அந்த குழந்தை தடை பண்றதுக்காக நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடையை இன்னைக்கு நீங்களே உடைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதற்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, ஓடும் நதியில போய் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில குருவோட ஓரையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள குருவோட ஓரை, அதை நீங்க கரெக்டா அந்த டயத்தை சூஸ் பண்ணி அன்னைக்கு ஓடும் நதியில போய் உட்கார்ந்து நாட்டுக்கோழி முட்டை 16 முட்டை, அந்த 16 முட்டைக்குள்ளேயும் ஒரு கருவு இருக்குது. உங்களுடைய வயிற்றுக்குள்ளேயும் ஒரு கருவு இருக்குது. அந்த கருவுக்குள்ள ஒரு கருவு தங்க மாட்டேங்குதுங்கிறதா உங்களுடைய தோஷமே. அதை நிவர்த்தி பண்றதுக்காக நாட்டுக்கோழி முட்டையை 16 முட்டையை எடுத்து ஓடும் நதியில போய் உட்கார்ந்து ஒவ்வொரு முட்டையா தலையை சுத்தி தன்னுடைய தாயுடைய அதாவது கர்ப்பப்பையில தொட்டு, எனக்கு இந்த கருவறை தோஷம் நிவர்த்தி ஆகணும், இந்த கருவுக்குள்ள ஒரு உயிர் பிறந்து இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு முட்டையா எடுத்து 5 முறை தலையை சுத்தி கர்ப்பப்பையில தொட்டு வச்சு அதை பாறையில உடைச்சு நதியில கலந்து விட்டுருங்க, ஆத்துல விட்டுருங்க. இதே மாதிரி 16 முட்டையும் ஒவ்வொரு தடவையும் நீங்க அதை செய்யணும். வியாழக்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ள. இது எளிய பரிகாரம், இது நீங்களே செய்யுங்க. அந்த கருவுக்குள்ள இருக்கக்கூடிய தோஷம் கருவறை தோஷம். இந்த கருவை உடைச்சிங்கனால் அந்த கருவு நின்றும். கட்டாயமா இதை நீங்க செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால 16 முட்டை எடுத்து அந்த 5 முறை ஒவ்வொரு முட்டையை செய்து ஓடும் நதியில விட்டுட்டு நீங்க குளிச்சுட்டு வாங்க. அங்கேயே குளிச்சிருங்க. குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே விட்டுருங்க. எல்லாம் விட்டு போட்டு தட்சிணாமூர்த்தி கோயில்ல போய் குரு பகவானுடைய ஆலயத்துல போய் 5 விளக்கு தீபம் போடுங்க. 5 விளக்கு தீபம் போட்டுட்டு அன்னைக்கு சக்கரை பொங்கலும் கல்கண்டும் தானம் பண்ணுங்க. இதை தானம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு 5 தீபம் ஏற்றி வச்சு அந்த 5 ஒளி தெய்வத்தை நீங்க பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு எல்லா புத்திர தோஷம் நிவர்த்தியாகி, இந்த புத்திர தோஷமெல்லாம் நிவர்த்தியாகி அது சீக்கிரமாக கரு கூடிரும். இதுக்கு உங்க பேர்ல கோயில்ல போய் கணவன் மனைவிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. இது எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இந்த கருவறை தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா 3 மாசத்துக்குள்ளேயே நீங்க கன்சீவ் ஆயிருவீங்க. குழந்தை நல்லபடியே கிடைச்சிரும். உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அந்த குழந்தை பிறக்கிற குழந்தையே பார்த்தீங்கன்னா அந்த தோஷமெல்லாம் தடையெல்லாம் நீங்கி பிறக்கிறதுனால அழகுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, ஞானமுள்ள, இந்த உலகத்துக்கு பேர் சொல்லக்கூடிய குழந்தையா பிறக்கும். அதுக்கு நீங்க அதை கண்டிப்பா அதை செய்துட்டு வாங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாரு. அது மிகப்பெரிய பரிகாரம், எளிய பரிகாரம். இதை தாராளமா செய்யுங்க. ஏன்னா இது புத்திர தோஷம், இது கருவறை தோஷம், கருவுக்குள்ள இருக்கக்கூடிய தோஷம். இந்த கருவை நீங்க டேலி பண்ணிட்டீங்கன்னா உங்க கருவு நின்றும். அதுக்குத்தான் நாட்டுக்கோழி முட்டை. இதை நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இதை 5 டைம் செய்யணும். 3 டைம் செய்யும் போது ரிசல்ட் கிடைச்சிடும். நீங்க நிச்சயமா பண்ணிட்டு நீங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு மாதிரி நிறைய பதிவுகள் உங்களுக்கு வருது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. இது எல்லாம் நீங்க பாருங்க, இதை நல்லபடியாக செஞ்சுவாங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம், குழந்தை உண்டாகும். பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.